Hello friends, இன்னைக்கு நம்ம chili cheese toastum chili cheese sandwichum எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First வந்து நம்ம பார்க்க போறது toast. இது பண்றதுக்கு நான் ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துர்க்கேன். அது கூடவே 2 பல் பூண்டை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பாதி பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுறலாம். அடுத்ததா ஒரு bread slice மேல இந்த பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா தடவி விட்டுட்டு நம்ம வந்து இத தோசைக்கல்ல வெச்சிரலாம். இப்போ இத வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. இதுக்கு மேல நம்ம ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து வெச்சிரலாம். மேல கொஞ்சமா mozzarella cheese வந்து துருவி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா chili flakes சேர்த்துட்டு நம்ம வந்து இத ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மூடி வெச்சிரலாம். அவ்வளவுதான் நம்மளோட சுவையான chili cheese toast வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம chili cheese sandwich எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு capsicum நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததா 50 கிராம் அளவுக்கு mozzarella cheese வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா chili flakes-ஐயும் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. அடுத்ததா bread slice-ல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் chili sauce வந்து சேர்த்துறலாம். இதுக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கோங்க. இன்னொரு bread slice-லயும் நம்ம ரெட் chili sauce வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு cheese slice வந்து வெச்சிட்டு இத வந்து மூடிடுங்க. மேல கொஞ்சமா வெண்ணெய் அப்படி இல்லனா நெய்யை வந்து இந்த மாதிரி தடவிக்கோங்க. grill-ல வெச்சிட்டு நம்ம வந்து இத 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு golden brown color வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட chili cheese sandwich-உம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல போடுங்க. நன்றி.